கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே நான் உட்பிரவேசிக்கும் போது என்ன ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என்பதை பார்க்கலாம். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்து அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு யோவான் 10:9 சொல்றாரு. பகல் முழுவதும் மேய்ந்து விட்டு இரவில் ஆடுகள் தொழுவத்துக்கு திரும்பும். மேய்ப்பன் தொழுவத்தின் வாசலில் நின்று அவர் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து முட்களால் கீறப்பட்டிருந்தாலோ பட்டிருந்தாலோ குணமடைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து எல்லா ஆடுகளை எண்ணி தொழுவத்துக்குள் கொண்டு வந்த பிறகு மேய்ப்பன் வாசல் குறுக்கே படுத்துக்கொள்வான். எந்த மனிதனோ அல்லது மிருகமோ தனக்கு தெரியாமல் உள்ளே நுழைய முடியாது. அப்படியாக இயேசுவின் முக்கிய நோக்கம் ஆடுகளின் ரட்சிப்பாக இருக்கிறது. நாம் ஆடுகள் ரட்சிப்பு ஆடுகளின் ஆரோக்கியத்துடன் ஒப்பிடப்படுகிறது. இயேசுவின் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறாரு. ஆகவே நாம் இயேசுவின் வாசல் வழியாக நுழையும் போது இயேசு முழு திருப்தியையும் பரிபூர்ண வழிகாட்டுதல் வழங்குவதால் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நாம் பெறுகிறோம். ஆமென்.